ஸோ ஹைபிரிடைசேஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ஜியாமெட்ரி எப்படி வருது? நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். sp3 வந்து நம்ம டெட்ராஹெட்ரல்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் அதே மாரி sp3னா என்ன அப்டின்னா ம். அதாவது ஸ்டீரிக் நம்பர் 3ல இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்து அ ட்ரைகோனல் பிளேனர். அண்ட் அதே மாரி ஸ்டீரிக் நம்பர் 4ல இருந்துச்சு அப்டின்னா, டெட்ராஹெட்ரல். அண்ட் ஸ்டீரிக் நம்பர் 5ல இருந்துச்சு அப்டின்னா, ட்ரைகோனல் பிரமிடல் அப்டின்னு தனித்தனியா பிரிக்கிறோம். ஓகேவா? இப்ப இந்த ஒவ்வொரு ஸ்டீரிக் நம்பருக்கும் எதனால இந்த ஜியாமெட்ரி வந்தது? எதனால இந்த ஜியாமெட்ரி நேம் வந்தது? அப்டின்றதெல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த ஹைபிரிடைசேஷன் அப்டின்ற ஒரு கான்செப்ட். ஓகேவா? இப்ப இந்த ஹைபிரிடைசேஷன் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்போ ஒரு அட்டாமிக் ஆர்பிடல் இருக்கு. அண்ட் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிடல் இருக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு S எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு சைடு 2 P எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப இவங்க 2 பேரும் இத கம்பைன் பண்ணா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. sp வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. sp ஆர்பிடல். ஓகேயா? இப்ப இந்த sp ஆர்பிட்டல தான் என்னன்னு சொல்றாங்க அப்டின்னா, ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போ ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டல் இருக்கு. 2 பேரும் கம்பைன் ஆகுறப்போ எனக்கு ஃபார்ம் ஆகுற ஆர்பிட்டலுக்கு பேர் தான் என்ன அப்டின்னா, ஹைபிரிட் ஆர்பிட்டல். ஓகேவா? ஸோ பியூர் ஆர்பிட்டல் பியூர் ஆர்பிட்டல் மட்டும் இல்ல. பட் இந்த மாரி ஹைபிரிட் ஆர்பிட்டல். இப்ப இது வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, Sன்னு எழுதியிருக்கேன். இது வந்து Pன்னு எழுதியிருக்கேன். இப்ப எனக்கு sp இருக்கு பார்த்தீங்களா? இப்ப இந்த sp தான் எனக்கு என்ன ஆகுது அப்டின்னா, பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்டின்றத சொல்றாங்க. ஓகேவா? இந்த பினாமினாக்கு பேர் தான் என்ன அப்டின்னா, ஹைபிரிடைசேஷன். அப்ப ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொல்லலாம் அப்டின்னா, இன்டர்மிக்ஸிங் ஆஃப் த அட்டாமிக் ஆர்பிட்டல்னு சொல்லலாம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் இருக்கு. Sன்னு எடுத்திருக்கேன். இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டல் நான் Pன்னு எடுத்திருக்கேன். இப்ப இவங்க 2 அட்டாமிக் ஆர்பிட்டல் Sம் Pயும் ஜாயின் பண்ற போது தான் இந்த SOPயும் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, SP அப்படின்ற ஒரு ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த SP அப்படின்ற ஆர்பிட்டல் தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பாண்ட் ஃபார்மேஷனுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இந்த Sம் இந்த S தனி அண்ட் P தனியா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் ஆகல. பட் இந்த SP சேர்ந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா, பாண்ட் ஃபார்மேஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹைபிரிடைசேஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இன்டர்மிக்சிங் ஆஃப் த ஆர்பிட்டல்னு சொல்லலாம். இன்டர்மிக்சிங் ஆஃப் த ஆர்பிட்டல்னா என்னது? ஒரு ஆர்பிட்டலும் இன்னொரு ஆர்பிட்டலும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேருது. கரெக்ட்டா? இப்ப இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்மிக்சிங் ஆஃப் த ஆர்பிட்டல்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க பாருங்களேன். It can be defined as the intermixing of the orbital of slightly different energy so as to redistribute the energy resulting in the formation of new set of orbital of equivalent energy. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹைபிரிடைசேஷன் அப்போ இந்த s ஆர்பிட்டலுக்கு ஒரு அதிக எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். p ஆர்பிட்டலுக்கு இதை விட கம்மியான எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் எனக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும்போது இவங்க 2 பேரும் எனக்கு ஓவர்லாப் ஆகுறப்போ 2 பேரும் இந்த sp ஆர்பிட்டல் சேர்ந்து ஃபார்ம் பண்றாங்கல்ல, இதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்டின்னா, ஈக்குவல் எனர்ஜி வந்து இருக்கும். இப்ப இந்த பினாமினாக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஹைபிரிடைசேஷன்னு சொல்லியிருக்காங்க அப்டின்னு சொல்றாங்க. இப்ப ஹைபிரிடைசேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, இன்டர்மிக்சிங் ஆஃப் த ஆர்பிட்டல் அப்டின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு S அண்ட் ஒரு P இவங்க 2 பேரும் சேர்றப்போ எனக்கு sp அப்டின்ற ஒரு ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த sp ஆர்பிட்டல் தான் எனக்கு என்ன ஆகுது அப்டின்னா, பாண்ட் ஃபார்மேஷன்ல ஹெல்ப் ஆகுது. தனியா எஸும் தனியா பியும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷன்ல ஹெல்ப் ஆகல. இப்ப இந்த எஸ்ஸும் பியோட எனர்ஜி வந்து எனக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கலாம். எஸ்ஸோட எனர்ஜி வந்து எனக்கு அதிகமா இருக்கலாம் இல்ல பியோட எனர்ஜி வந்து எனக்கு கம்மியா இருக்கலாம். பட் இவங்க 2 பேரும் எனக்கு ஒன்னா சேர்றப்போ எனக்கு எஸ்பின் ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அப்போ எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 2 பேருக்கும் ஈக்குவல் எனர்ஜி தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேர் தான் என்னது அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் சொல்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு s ஆர்பிட்டலும் 3 p ஆர்பிட்டலும் சேர்றப்போ இங்க பாருங்க ஒரு s ஆர்பிட்டலும் 3 p ஆர்பிட்டலும் சேர்றப்போ எனக்கு என்ன பண்ணுவாங்க 3 பேரும் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு s இருக்கு அண்ட் 3 p இருக்கு. இப்ப இவங்க 2 பேர் சேர்றப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா sp3 அப்படின்ற ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? The number of hybrid orbital is equal to the number of atomic orbital that get hybridized. அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா S இருக்கா? அண்ட் இங்க வந்து P இருக்கா? இப்ப Sம் Pயும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா sp வந்து ஃபார்ம் பண்றாங்க.
ஸோ இப்போ எத்தனை ஹைபிரிட் ஆர்பிட்டல் வருதோ அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டலுக்கு அது கம்பைன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இங்க பாருங்களேன், S and P தனித்தனியா சேர்ந்து sp ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ the number of hybrid orbital இதுல வந்து s ஹைபிரிட் ஆர்பிட்டல் தான் அண்ட் p என்னதுதான் ஹைபிரிட் ஆர்பிட்டல் தான். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஹைபிரிட் ஆர்பிட்டல் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல் எல்லாமே என்னது அப்படின்னா சேம் எனர்ஜில இருக்கு ஆர் ஈக்குவலன்ட் இன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்து பாருங்களேன், sp3 பார்த்தோம் அப்படின்னா ஒரு s இருக்கு 3 p இருக்கு. ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா sp3 ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? இங்க sp3ன்றது என்னது அப்படின்னா ஹைபிரிட் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க எத்தனை ஹைபிரிட் ஆர்பிட்டல் இருக்குன்னு பாருங்க, ஒரு s இருக்கு, ஒரு p இருக்கு, 3 p இருக்கா. மொத்தமா 4 ஹைபிரிட் ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஹைபிரிட் ஆர்பிட்டல் எதுக்கு சேமா இருக்கு அப்படின்னா ஆர்பிட்டலுக்கு சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து எல்லா ஹைபிரிட் ஆர்பிட்டலுக்கும் எனக்கு என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா சேம் எனர்ஜி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, the hybrid orbital are always equivalent in energy. எனர்ஜி வந்து எனக்கு சேமா தான் இருக்கும். ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ் இன் ஃபார்மிங் பாண்ட். அவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பாண்ட் ஃபார்மிங்க்கு ஹெல்ப் பண்றாங்க கம்பேர் டு த பியூர் அட்டாமிக் ஆர்பிட்டல். எஸ் தனியாவும் பி தனியாவும் எனக்கு பாண்டை ஃபார்ம் பண்றது இல்லை, எஸ்பி சேர்ந்து எனக்கு என்ன ஆகுது பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. தீஸ் ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் ஆர் டைரக்டட் இன் ஸ்பேஸ். ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ்ல வந்து அதாவது ஒரு எஸ்ஸும் ஒரு பியும் அரேஞ்ச் ஆகுறப்போ ஸ்பேஸ்ல வந்து எப்படியோ ஒரு இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிப்பாங்க இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல் தனக்கு தானாவே. ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாமெட்ரியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஃபார் ஹைபிரிடைசேஷன், ஸோ இப்போ ஹைபிரிடைசேஷன் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸைட் ஆகுது அப்படின்றதே சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஹைபிரிட் ஆர்பிட்டல்ல நம்ம என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் அண்ட் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டல் எனக்கு கம்பைன் ஆகுறப்போ எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மொத்தமா சேர்ந்து ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல் தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷன்ல ஹெல்ப் ஆகுதே தவிர தனித்தனி அட்டாமிக் ஆர்பிட்டல் வந்து எனக்கு பாண்ட் ஃபார்மேஷன்ல ஹெல்ப் ஆகுறது இல்லை அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சேம் எனர்ஜில தான் இருக்கும் அப்படின்றதே சொல்றாங்க. சேம் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல் தான் பாண்ட் ஃபார்மிங்ல ரொம்ப ஸ்டேபிள் பாண்டை வந்து ஃபார்ம் பண்றாங்க கம்பேர் டு த பியூர் அட்டாமிக் ஆர்பிட்டல். பியூர் அட்டாமிக் ஆர்பிட்டல் எதுவும் பண்றது இல்ல. ஸோ இப்போ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல் வந்து கம்பைன் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என்ன ஆகிப்பாங்க அப்படின்னா ஸ்பேஸ்ல வந்து ஏதோ ஒரு இதுல அரேஞ்ச் ஆகிப்பாங்க. ஸோ அப்ப அதனாலதான் இவங்க அரேஞ்ச்மெண்ட் ஆனதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜாமெட்ரி வந்து நம்ம இண்டிகேட் பண்றோம். அதே மாதிரி ஹைபிரிடைசேஷன் ஆனதப்புறம் நம்ம அவுட்டர் மோஸ்ட் பேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸைட் ஆகுது அப்படின்றதே இந்த மாதிரி ஆக்டிவ் பாயிண்ட் இருக்கு ஹைபிரிடைசேஷன்ல. ஓகேயா? சோ கனகலட்சுமி அக்கா புரிஞ்சதா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. அகிலன் புரியலங்கா. எந்த எந்த இது புரியல உனக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்டே புரியலங்கா. ஓகே வெயிட். ஓகே, நான் இது இப்படி சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா இங்க பாரு ஒரு எஸ் ஆர்பிட்டல் இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த சைடு வந்து எனக்கு ஒரு பி ஆர்பிட்டல் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எஸ்பி வந்து ரெண்டும் சேர்றப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எஸ்பி அப்படின்ற ஒரு ஓகேவா எஸ்பி அப்படின்ற ஒரு ஆர்பிட்டலை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இந்த எஸ்பி ஆர்பிட்டல் இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைபிரிட் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த sp ஆர்பிட்டல் பேர் தான் என்னது ஹைபிரிட் ஆர்பிட்டல். சோ இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டலை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜியோமெட்ரி ஆஃப் அ மாலிகுலை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பேசுவோம். ஜியோமெட்ரி ஆஃப் அ மாலிகுலை வந்து இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல் வச்சுதான் பேசுவோம். ஓகேவா? சோ இப்போ இந்த எஸ்ஸும் பியும் சேர்ந்து என்ன என்ன பண்ணாது அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணாது. பட் இந்த மொத்தமா sp ஆர்பிட்டல் இருக்கு பத்தியா இங்க ஃபார்ம் பண்ணுதுல, இந்த ஆர்பிட்டல் சேர்த்து தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? இத சொல்லியிருப்பாங்க.
அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த sp ஆர்பிட்டல் எப்பவுமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சேம் எனர்ஜி அண்ட் சேம் ஷேப்ல இருக்கும். சேம் எனர்ஜில இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இவங்க வந்து சேம் எனர்ஜில இருக்கிற தொட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்ப இந்த sp ஆர்பிட்டல் தான் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, பாண்ட் ஃபார்மேஷனுக்கு வருதே தவிர்த்து, இந்த எஸ்ஸும் பியும் இந்த இந்த ஆர்பிட்டல் இருக்கு பாத்தியா, இந்த எஸ்ஸும் பியும் தனியா இவங்க 2 பேரும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதுதான் இதுல மெயின் பாயிண்ட். ஸோ இப்ப ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா, இன்டர்மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். அதாவது ஒரு s ஆர்பிட்டல் இன்னொரு p ஆர்பிட்டல். இவங்க 2 பேரும் எனக்கு 2 பேரும் ஜாயின் பண்றப்போ, மிக்ஸ் ஆகுறப்போ எனக்கு ஃபார்ம் ஆகுறது தான் என்ன அப்படின்னா, sp ஆர்பிட்டல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் இங்க மெயின் பாயிண்ட். அகிலன் புரிஞ்சுதுங்கக்கா. ஓகேயா? ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? விஷ்ணுஜா? SP3ன்னா என்னங்கக்கா? sp3னா என்ன அப்படின்னா, ஒரு s ஆர்பிட்டல் அண்ட் 3 p ஆர்பிட்டல். இவங்க 4 பேரும் சேர்ந்து மிக்ஸ் ஆகுறப்போ எனக்கு ஃபார்ம் ஆகுறது தான் என்ன அப்படின்னா, sp3 ஆர்பிட்டல்னு சொல்லுவாங்க. ஓகேங்கக்கா. ஒரு s ஆர்பிட்டல் இருக்கு, அந்த எக்ஸ்ட்ராவா 2 p ஆர்பிட்டல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்ப அது பேர் வந்து sp2 ஆர்பிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த sp2 ஆர்பிட்டல் தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்க தனியா இருக்க எஸ்ஸும் தனியா இருக்க பியும் எனக்கு பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகேயா? அகிலன் இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கக்கா. அண்ட் இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஹைபிரிடைசேஷன் எப்பவுமே எக்ஸைட்டட் ஸ்டேட்ல தான் நடக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல ஒண்ணு இருக்கும்ல. எக்ஸைட்டட் ஸ்டேட்ல வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ அப்படி போறப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஹாஃப் ஃபில்ட் இல்ல ஃபுல்லி ஃபில்ட் ஆர்பிட்டல் வரும். ஸோ அப்ப அந்த ஸ்டேட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. புரியுதா? அதாவது நான் இங்க பாருங்களேன். ஸோ இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து p ஆர்பிட்டல். இங்க வந்து 4 இருக்கு. ஓகேவா? இந்த சைடு வந்து d ஆர்பிட்டல். இங்க வந்து 5 பாக்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ இப்ப இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இப்படி இருக்கு. ஓகேவா? இது p, இது d. ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த p ஆர்பிட்டல் இப்படி போச்சு அப்படின்னா, இவங்க என்ன ஆகிருவாங்க? ஹாஃப் ஃபில்டு ஸ்டேட்டுக்கு வந்திருப்பாங்களா? நீங்க வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல படிச்சிருப்பீங்கல்ல, ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் தான் என்ன ஆகுவாங்க? எப்பவுமே ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்கன்னு படிச்சிருப்பீங்களா? ஸோ இப்ப இந்த ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க போச்சு அப்படின்னா, இந்த இந்த மொத்த p என்ன ஆகிரும் அப்படின்னா, ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனுக்கு வந்துரும். கரெக்ட்டா? இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷனுக்கு அது வரணும் அப்படின்னா, இந்த ஆட்டம் என்ன ஆகணும்? இந்த எலக்ட்ரான் வந்து இந்த சைட் போகணும். ஸோ இப்ப இந்த மாரி ஸ்டேட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எக்ஸைட்டட் ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். இது புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்ப ஹைபிரிடைசேஷன் எப்பவுமே எனக்கு எப்ப நடக்கும் அப்படின்னா, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல மட்டும் தான் நடக்கும். ஷைடா? புரிஞ்சுதுக்கா. ஹைபிரிடைசேஷன் கான்செப்ட் புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஆ அகிலன், அக்கா. நீங்க ஹைபிரிடைசேஷன்ல பார்த்த எல்லா பாயிண்ட்டையும் எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றீங்களா? சொல்றேங்கக்கா. சொல்லுங்க அப்படி. ம். S ஆர்பிட்டாலும் P ஆர்பிட்டாலும் வந்து கம்பைன் ஆகுறப்போ. அக்கா எனக்கு சொல்ல வரலங்கக்கா. ஓகே, ஓகே ஃபைன். விஷ்ணுஜா, அக்கா நீங்க சொல்றீங்களா? சொல்றேன்க்கா. ஓகே. சொல்லுங்க. அக்கா ஒரு s ஆர்பிட்டல் இருக்கு, ஒரு p ஆர்பிட்டல் இருக்கு. ரெண்டும் வந்து கம்பைன் ஆகும்போது sp ஆர்பிட்டல், அந்த ஆர்பிட்டல் தான் வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ம். இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் தான் வந்து பாண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. ம். தனியா ஒரு ஆர்பிட்டலோ தனியா ஒரு p ஆர்பிட்டலோ வந்து பாண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ம். இந்த ஹைபிரிடைசேஷனை வந்து இன்டர்மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்புறம் ஸோ இப்ப இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டலுக்கு வந்து சேம் எனர்ஜி இருக்கும். பட் வந்து இங்க தனியா sp இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து சேம் எனர்ஜி இருக்காது. ஓகேயா?
ஆ. ஆனா இந்த ஹைபிரிடைசேஷன் எப்பவுமே எக்ஸைட்டட் ஸ்டேட்ல தான் நடக்கும். புரியுதா? ஆ. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ நீங்க சொன்ன பாயிண்ட்ல எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஹைபிரிட் ஆர்பிட்டலுக்கு எப்பவுமே சேம் எனர்ஜி தான் இருக்கும். அதாவது மொத்தமா எஸ்பிக்கு வந்து சேம் எனர்ஜி தான் இருக்கும். ஓகேயா? அண்ட் அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் என்ன ஆவாங்க அப்படின்னா வந்து பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் எப்பவுமே எக்ஸைட்டட் ஸ்டேட்ல தான் நடக்கும். ஓகேயா? ஷைடா? அக்கா. இது புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. கனகலட்சுமி, அக்கா இந்த கான்செப்ட் புரியுதா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அக்கா ஃபார்ம் ஆகுற எல்லா ஹைபிரிட் ஆர்பிட்டாலும் ஒரே எனர்ஜில தான் இருக்குமா? ஆமா. எல்லாம் ஒரே எனர்ஜில தான் இருக்கும். ம். ஓகேக்கா. ஓகே. ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? இல்லக்கா. ஓகே. சாரா நபிஷா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஹைபிரிடைசேஷனும் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ எஸ்பி ஹைபிரிடைசேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க. எஸ்பி ஹைபிரிடைசேஷன்ல பார்க்குறப்போ ஒரு எஸ் அண்ட் ஒரு பி ஆர்பிட்டல் இருக்கும். ஒரு எஸ் அண்ட் ஒரு பி ஆர்பிட்டல் இருக்கும். ஓகேவா? ஒரு s and ஒரு p orbital இருக்கும். resulting in the formation of 2 sp hybridized orbital. அதாவது ஒரு s ஒரு p சேர்றப்போ எனக்கு sp அப்படின்ற ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டல் கிட்ட இங்க பாருங்க s-ம் p-யும் சேர்றப்போ எனக்கு sp அப்படின்ற ஒரு ஆர்பிட்டல் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ இந்த sp கிட்ட 50% எஸ் கேரக்டரும் 50% பி கேரக்டரும் இருக்கும். ஏன்னா அப்படின்னா தானே நம்மளுக்கு 100% வர முடியும். ஸோ இப்போ இந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டல் கிட்ட 50% எஸ் கேரக்டரும் 50% பி கேரக்டரும் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா BeCl2 சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இங்க பாருங்களேன். BeCl2 ஓகேவா? பெரிலியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 கரெக்டா? அட்டாமிக் நம்பர் 4. ஸோ 14 1s2 2s2ன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறப்போ இதுதானே வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இப்போ இப்படி இருக்குமா? 2s அண்ட் 2p வந்து இப்படி இருக்கும். இப்போ இது வந்து இவங்களோட கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ இவங்க எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஹாஃப் ஃபில்ட் ஆகிடுமா? ஹாஃப் ஃபில்டுன்றது நம்மளுக்கு ஸ்டேபிள் தானே? அண்ட் 2p இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து எனக்கு இங்க போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது? 2p. இப்போ எனக்கு எத்தனை Cl2 இருக்குன்னு பாருங்களேன். 2 Cl2 இருக்கா? ஸோ இப்போ இந்த 2 Cl2 எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இருக்க எம்டி ஸ்பேஸ்ல வந்து எனக்கு ஆக்கிபை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி ஆக்கிபை பண்றப்போ எனக்கு இப்படி வந்து ஒரு பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பாண்ட் ஃபார்ம் ஆகியிருக்கு? s ஆர்பிட்டல்ல 1 p ஆர்பிட்டல்ல 1 கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஹைபிரிடைசேஷனுக்கு பேர் தான் என்னது? sp ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? நான் B உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிப்பேன். 1s2 2s2. ஸோ இப்போ இங்க 2s2 தான் எனக்கு என்னது அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிறது. ஸோ இதான் என்னது? வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானை நான் போட்டேன் அப்படின்னா 2s2 இப்படி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டார் அப்படின்றத டினோட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா ஜம்ப் பண்ணி இன்னொரு p ஆர்பிட்டலுக்கு போகுது. ஸோ இப்போ இங்க மொத்தமா எத்தனை குளோரின் இருக்கு? 2 குளோரின் இருக்கா? இந்த 2 குளோரினும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இங்க அன்பேர்டா இருக்குல்ல, இங்க ஓட்டையா இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த இருக்க பக்கத்துல இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து என்ன ஆகிக்கும் அப்படின்னா ஆக்கிபை ஆகிக்கும். ஸோ அப்படின்றப்போ ஒரு s அண்ட் ஒரு p ஆர்பிட்டல் இருக்கும். ஸோ இந்த ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். ஓகேயா? அதுதான் பாருங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா sp ஹைபிரிடைசேஷன் சொல்லுவாங்க. இங்க பாருங்க. ஸோ இப்போ இந்த ஆக்சஸ் பாருங்களேன். sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ல. ஸோ இப்போ s இப்படி இருக்கா? இங்க பாருங்க. இது வந்து z அண்ட் இது வந்து y இது வந்து x. அண்ட் இந்த சைடு வந்து p இருக்கு. ஓகேவா?
ஸோ இப்போ இந்த எஸ்ஸும் பியும் எனக்கு சேர்றப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இது வந்து sp ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். கரெக்டா? இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜம்ப் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா sp ஹைபிரிட் ஆர்பிட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி லீனியர் ஷேப்ல இவங்க இது வந்து பாசிட்டிவ் அண்ட் இதுவும் பாசிட்டிவ் அண்ட் இது வந்து நெகட்டிவ். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு சேர்றப்போ எனக்கு எப்படி இருக்கு ஷேப் பாருங்களேன், இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டல்ல எனக்கு யார் வரா அப்படின்னா 2 குளோரினும் வருது. கரெக்டா? ஸோ இப்போ அதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சைடு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒரு குளோரின் வருது அண்ட் அதே மாதிரி பக்கத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குளோரின் வருது. ஸோ இப்போ இதுதான் என்னது, இது Cl அண்ட் இந்த சைடு Cl. ஸோ இப்போ ஒரு sp ஹைபிரிட் ஆர்பிட்டல்ல 2 குளோரின் என்ன ஆகுது அப்படின்னா அட்டாக் ஆகுறப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டல் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பெரிலியமோட நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிப்பேன். ஸோ இந்த அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்போ ஒரு எலக்ட்ரான் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்துல இருக்க p ஆர்பிட்டலுக்கு ஜம்ப் ஆகும். இப்படி அது ஜம்ப் ஆனதுக்கு அப்புறமா 2 குளோரின் இருக்கும்ல, ஸோ இப்போ இந்த ஆர்பிட்டலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா sp ஹைபிரிட் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டல் அப்போ 2 குளோரின் என்ன ஆகும் அப்படின்னா இங்க அப்படியே என்ன ஆகிக்கும் அப்படின்னா பேரப் ஆகிக்கும் இந்த ஓட்டையா இருக்கிற இந்த 2 இடத்துல. பேரப் ஆனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இது sp, இது ரெண்டும் சேர்றப்போ எனக்கு sp இந்த மாதிரி ஒரு ஷேப் வருது. இந்த sp ஹைபிரிட் ஆர்பிட்டல்ல எனக்கு என்ன ஆகுது, குளோரின் 2 என்ன ஆகுது அப்படின்னா பேரப் ஆகிக்குது அப்படின்றதுதான் இந்த மொத்த டயக்ராமும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேயா? இது புரியுதா அவங்க எல்லாருக்கும்? அகிலன், அக்கா BCl2 இன்னொரு சொல்லுங்கக்கா. BeCl2 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஆமாக்கா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து B இருக்கா, ஸோ B வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஸோ இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் போகும்போது எனக்கு sp இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஆர்பிட்டலுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா sp ஹைபிரிட் ஆர்பிட்டல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்பிட்டல்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 2 குளோரினும் எனக்கு என்ன ஆகும், இதுல ஜாயின் ஆக ட்ரை பண்ணும். இதான் இந்த ஆரோ மார்க்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன் பாரு. ஸோ இப்போ இந்த இந்த மாதிரி இந்த இருக்கிற பக்கத்துல உள்ள கேப்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 குளோரின் ஆட்டம்ஸ் எனக்கு சேர ட்ரை பண்ணும். ஸோ இப்படி சேரும்போது தான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இது மொத்தமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா sp ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிலியம்ல இருந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு sp ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த sp ஸ்டேட்ல எனக்கு 2 குளோரினும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அட்டாச் ஆயிக்கும். ஓகேயா? அகிலன் இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? சைடா டவுட் இல்லக்கா. புரிஞ்சதா? கனகலட்சுமி புரிஞ்சுச்சுக்கா. புரிஞ்சதா? ஓகே, சாரா நபிஷா புரிஞ்சுச்சுக்கா. ஓகே, விஷ்ணுஜா புரிஞ்சுதுக்கா. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? நெக்ஸ்ட் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷனுக்கு நம்ம BCl3 எடுத்துக்கலாம். நீங்க பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்து பயப்பட வேணாம். பிக்சர்ஸ் வந்து உங்க எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ எந்த ஜேஇலையும் உங்களுக்கு பிக்சர்ஸ் கேட்ட மாதிரி கொஸ்டின் வந்ததே இல்லை. உங்களுக்கு கேட்பாங்கன்னா இது எந்த ஹைபிரிட் ஆர்பிட்டல், sp-ஆ, sp2-ஆ, sp3-ஆ, அந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். பிக்சர் வந்து நான் போட்டது வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டேன், உங்களுக்கு சீக்கிரமா புரியும் அப்படின்றதுக்காக போட்டேன். ஸோ இப்போ sp2ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம BCl3 எடுத்துக்கலாம். போரனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 1s2 2s2 2p1 5-ஆ? ஸோ இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். போரான். ஸோ இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா, இங்கே இது போகும், இந்த ஆர்பிட்டலுக்கு போகும். ஸோ அப்படின்றப்போ இப்போ என்ன பண்ணிரும் அப்படின்னா sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டலை ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ இப்போ ஃபார்ம் பண்ண இடத்துல இந்த 3 குளோரின் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அட்டாச் ஆக ட்ரை பண்ணும்.
ஓகேவா? ஸோ இந்த 3 குளோரினும் இப்ப அட்டாச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க. ஒரு s ஆர்பிட்டல் அண்ட் எத்தனை p ஆர்பிட்டல் ஆக்கியூபை ஆயிருக்கு? 2 p ஆர்பிட்டல். ஸோ இப்ப ஹைபிரிடைசேஷன் என்னது அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன். இது என்ன அப்படின்னா sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டல். ஸோ இது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு s அண்ட் 2 p இருக்கிற தொட்டு இதோட ஹைபிரிடைசேஷன் என்னது அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ BCl3 என்ன நடக்குது அப்படின்னா நீங்க நம்ம முன்னாடி BeCl2க்கு பண்ண மாதிரி தான் எலக்ட்ரானிக் கான்சன்ட்ரேஷன் எப்படி வருது 1s2 2s2 2p வந்து வருது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டலுக்கு இன்னொரு சைடுக்கு போகுது. ஸோ இப்போ அதனால எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா sல 1 இருக்கு, அதே மாதிரி சாரி 2sல 1 இருக்கு, 2pல 2 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம எதனால 1s2 எடுக்கல அப்படின்னா 1s2 வந்து உள்ளார பிரசன்ட் ஆயிருக்கு, 2s2 தான் என்னது அப்படின்னா வெளியிலையும் 2s2 2p இது ரெண்டு தான் என்னது வெளியில பிரசன்ட் ஆகிருக்கிற தொட்டு அது ரெண்டையும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி வந்ததுக்கு அப்புறமா 3 குளோரின் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்கியூபை ஆனதுக்கு அப்புறமா எனக்கு sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து கிடைக்குது. ஓகேயா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? அகிலன் அக்கா இது புரிஞ்சதா? ஆக்வா பிரின்சிபல் படி அந்த 3ஆவது ஒரு ஆர்பிட்டல் இருக்குல்லக்கா அதுல தான் ஜாயின் ஆகணும். புரியல. p ஆர்பிட்டல்ல வந்து நீங்க 2 எலக்ட்ரான் ஆட் பண்ணிருக்கீங்கல்லக்கா, ஆமா அந்த குளோரின்னு சொன்னீங்கல்லக்கா, ஆமா. அது வந்து அதுக்கு அடுத்த ஆர்பிட்டல் ஒன்று ஃப்ரீயா இருக்குல்லக்கா ஒன்று. இல்ல இங்க குளோரின் என்ன ஆகுது அப்படின்னா இங்க பேரப் ஆகுது. ஓகேயா? சோ பேரப் ஆகுறப்போ இங்க பாத்தியா இது வந்து இது பேர்டுன்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது தான் பேர்டு. ஸோ இப்போ இது இங்க வந்து அன்பேர்டா தானே இருக்கு. ஸோ இப்போ இங்க அன்பேர்டா இருக்கிற இடத்துல தான் குளோரின் என்ன ஆகும் அப்படின்னா ஜாயின் ஆகும். இந்த சைடு நீ பார்த்த அப்படின்னா இங்க பாரு, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண. இந்த சைடு பார்த்தேன்னு வச்சுக்கோ, இது வந்து எம்டி ஆர்பிட்டல். ஓகேவா? ஸோ இப்போ எம்டி ஆர்பிட்டல்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ அது அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிக்காது. ஸோ இப்போ இங்க ஆல்ரெடி பேரப் ஆன இடத்துல இது சேர்த்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். புரியுதா நான் பேசுறது? புரியுதுங்கக்கா. நான் என்ன சொல்றேன், இந்த ஆர்பிட்டல் வந்து எம்டியா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ஸோ இப்போ இங்க மிச்சம் இருக்கிற ஆர்பிட்டல்ல வந்து ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது பேரப் ஆனாதானே ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த குளோரின் போய் இந்த இடத்துல தானே வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்கக்கா. அதுதான் நான் சொல்றேன். இந்த இடத்துல தனியா இருந்துச்சு அப்படின்னா பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணாது. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து s பிளஸ் இது வந்து மொத்தமா வந்து sp2 ஹைபிரிட் ஆர்பிட்டல் இந்த மாதிரி இவங்க இப்படி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தனித்தனியா இருந்ததுக்கு அப்புறமா எனக்கு இப்படி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பாருங்க 3 பேரும் தனித்தனியா இருக்கிறப்போ இந்த மாதிரி தனித்தனியா sp2 ஹைபிரிட்டை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த sp2 ஹைபிரிட்ல ஒவ்வொரு குளோரின் என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து அட்டாச் ஆயிக்கும். ஸோ இப்போ இங்க அட்டாச் ஆகும்போது இங்க பாருங்க இது வந்து ஒரு குளோரினோடது அண்ட் இது வந்து இன்னொரு குளோரினோடது அண்ட் இது வந்து இன்னொரு குளோரினோடது. இதுதான் என்னது sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்றாங்க. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? விஷ்ணுஜா புரிஞ்சுதுக்கா. ஓகே. சாரா நபீஷா புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. ஸோ இப்போ இந்த BCl3 ஜாமெட்ரி தான் என்ன சொல்றாங்க, இவங்க இப்படி அரேஞ்ச் ஆகிருக்க தொட்டு இங்க எப்படி ஷேப் பாருங்களேன், இவங்களோட அரேஞ்ச்மெண்ட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா. ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இவங்க அரேஞ்ச் ஆன தொட்டு தான் இவங்களுடைய ஷேப் பேர் என்னது, ட்ரைகோனல் பிளேனர். இவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் தொட்டு அதே மாதிரி இந்த BCl2 எனக்கு இப்படி அரேஞ்ச் ஆன தொட்டு தான் இவங்களுடைய ஜாமெட்ரி பேர் என்ன, சாரி அங்கேயும் ஜாமெட்ரி தான், ஜாமெட்ரி பேர் என்னது அப்படின்னா லீனியர்னு பேர் வைக்கிறோம். ஓகேவா? அண்ட் இவங்களுடைய ஜாமெட்ரி பேர் என்ன அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனர். ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல இவங்க ஃபார்ம் ஆகுது தொட்டு. இப்போ அடுத்து sp3 ஹைபிரிடைசேஷன்ல பார்க்கலாம். sp3 ஹைபிரிடைசேஷன்ல ஒரு s ஆர்பிட்டல் அண்ட் 3 p ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டலை வந்து ஃபார்ம் பண்றாங்க.
ஸோ sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல்ல பார்க்குறப்போ 25% s கேரக்டரும் 75% p கேரக்டரும் இருக்கு. இதே sp-ல பார்த்தீங்க அப்படின்னா 50% s கேரக்டரும் 50% p கேரக்டரும் இருக்கா. இதுல வந்து என்ன ஆகுது, இங்க p வந்து நிறைய இருக்கிற தொட்டு 25% s கேரக்டரும் 75% p கேரக்டரும் இந்த sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ல இருக்கு. ஓகேவா. ம் ஸோ இப்போ இந்த sp3 ஆர்பிட்டல் வந்து இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நான் இங்க ஒரு ஸ்லைடு எழுதுறேன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதை எழுதிக்கலாம், CH4 எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ CH4ஓடது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கணும். அட்டாமிக் நம்பர் 6ஆ. ஸோ இப்போ 1s2 2s2 2p2. ஸோ இது அவுட்டர் ஆர்பிட்டல் தானே நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுக்கு எப்படி வரும், 1s2 இப்படி இருக்குமா. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கார்பனோட எக்ஸைட்டட் ஸ்டேட்ல எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா. இந்த எலக்ட்ரான் வந்து எனக்கு இங்க ஜம்ப் ஆயிருமா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல. ஸோ இப்போ இதுதான் என்னது, sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல். ஓகேவா. ஸோ இப்போ இந்த sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ல எனக்கு என்ன ஆகணும், நம்மளுடைய ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அட்டாக் ஆகணும். ஓகேயா. ஸோ ஹைட்ரஜன் எப்படி இங்க வருவாங்க, இங்க வருவாங்க, இங்க வருவாங்க, இங்க வருவாங்க. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி பேரப் ஆகிடுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இவங்க பேரப் ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், இந்த ஸ்டேட்ல வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் அப்போ இப்படி இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஹைட்ரஜன் வந்து ஒரே ஒரு 1s1 தான் இந்த கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ அதனால எனக்கு என்ன ஆகுது, இவங்க sp3 ஹைபிரிட் போது இவங்க இப்படி அரேஞ்ச் ஆகிப்பாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு ஹைட்ரஜன் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அட்டாக் ஆகுது. ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லா கார்னரும் எல்லா சைடும் என்ன ஆகுது, ஒரே ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுதா. ஸோ இப்போ அதனால இவங்களோட ஜாமெட்ரி என்னது, டெட்ரா ஹெட்ரல் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா. ஷைடா ஷைடா டவுட் இல்லைக்கா. இது புரிஞ்சதா. புரிஞ்சதுக்கா. ஓகே. ஸோ இப்போ அடுத்து NH3 மாலிகுல் எப்படி வருதுன்னு பார்த்தோமா. இது என்னது, CH4க்கு. இது என்னது அப்படின்னா CH4 மாலிகுலுக்கு. இப்போ அடுத்து யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா NH3 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத பார்ப்போம். ஓகே. நைட்ரஜன் தானே NH3 மாலிகுல். ஸோ இப்போ இங்கே நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1s2 2s2 அண்ட் 2p2. சாரி 2p3 வருமா. ம் ஓகே. இதுதான் நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ நீங்க எழுதுனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும். ஓகே. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நைட்ரஜனுடைய கிரவுண்ட் ஸ்டேட். நைட்ரஜன்ல எக்ஸைட்டட் ஸ்டேட்ல போனுச்சுன்னா எனக்கு இதே மாதிரி இருக்குமா இல்ல மாறுமா. யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாப்போமா, ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நைட்ரஜன் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனுச்சு அப்படின்னா இந்த எஸ் எலக்ட்ரான்ல உள்ள இந்த எலக்ட்ரான் வந்து பீக்கு போகுமா இல்ல இது அப்படியே தான் இருக்குமா. யாராவது ஒரு ஆள், நான் கேட்குற கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து இப்போ நைட்ரஜன் வந்து இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்ல எனக்கு இப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதே நைட்ரஜன் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, இந்த எஸ் வந்து இப்படியே இருக்குமா இல்ல எஸ் வந்து முன்னாடி மாறி ஒரு எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகி பீக்கு போகுமா. யாராவது ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க.
கனகலட்சுமி இதே தான் இருக்குங்கக்கா. அப்படியே தான் இருக்குமா? ஆமாக்கா. ஏன் ஏன் ஏதாவது ரீசன் இருக்கா? இது தெரியலக்கா. ஓகே, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா ரீசன் கொடுக்க? விஷ்ணுஜா? விஷ்ணுஜா? தெரியலக்கா. ஓகே, அகிலன்? அக்கா இந்த எலக்ட்ரான் அங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன்க்கா. போகும்னு நினைக்கிறியா? அப்பனாக்கா 2 சைடு பாண்டு வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து ஹைட்ரஜன் வந்து 3 இருக்கு. ஓகே, ஸோ வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? வேற யார் இருக்கா? சாரா நபீஷா, ரீசன் கொடுக்க ட்ரை பண்றீங்களா? p ஆர்பிட்டால் ஸ்டேபிளா இருக்குல்லப்பா, அதனால கரெக்ட். இருக்கு. எதனால அப்படின்னா p ஆர்பிட்டல் வந்து ஆல்ரெடி ஹாஃப் ஃபில்டா இருக்கு. புரியுதா? ஸோ இப்போ ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டல் வந்து ஆல்ரெடி ஸ்டேபிள் தான். ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகாது, ஜம்ப் ஆகாது. ரீசன் புரிஞ்சதா? நான் சொல்றது என்ன அப்படின்னா p ஆர்பிட்டல் ஆல்ரெடி ஹாஃப் ஸ்டேபிள் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ இப்போ இங்க s எலக்ட்ரான் வந்து இது ஆல்ரெடி போச்சு அப்படின்னா இதோட ஹாஃப் ஃபில்ட் ஸ்டேட்டை வந்து அது கெடுத்துரும். ஸோ அப்போ அதனால எனக்கு என்ன ஆகாது, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எனக்கு அப்படியே தான் இருக்கும். இங்க பாருங்களேன், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த s எலக்ட்ரான் வந்து இங்க போச்சு, இப்படி போச்சு அப்படின்னா இங்க என்ன இருக்கும், இப்படி இருக்குமா? ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இந்த என்ன பண்ணிடுச்சு, இந்த s ஆர்பிட்டல் போன தொட்டு இங்க என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த ஹாஃப் ஃபில்டு ஸ்டேட் அது கெடுத்துருது. இது ஆல்ரெடி ஸ்டேபிளா தானே இருக்கு. இந்த ஸ்டேபிள் ஸ்டேட்டை இது என்ன ஆகிடுது அப்படின்னா கெடுத்துருது. ஸோ இது ஆல்ரெடி இது இது என்ன பண்ணாது அப்படின்னா இந்த மாதிரி போகாது. ஓகேயா? எதனால அப்படின்னா ஹாஃப் ஃபில்ட் ஸ்டேட் என்னது, ஆல்ரெடி ஸ்டேபிள் தான். ஓகேயா? ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க என்ன நடக்கும், ஸோ இப்போ இது வந்து நைட்ரஜனோட எக்ஸைட்டட் ஸ்டேட்லயுமே எனக்கு என்னதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஓகேவா? பாத்தீங்க அப்படின்னா sp3 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ல இருக்கும். ஸோ இப்போ இங்க இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஹைட்ரஜனும் வர ஆரம்பிக்கும். இப்போ இங்க ஒவ்வொரு ஹைட்ரஜன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து 2s அண்ட் இது வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த இந்த பாத்தீங்களா, இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாண்ட்லயே பார்ட்டிசிபேட் ஆகலையே அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 நான் பிளாக்ல போடுறேன். இந்த 3 பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 எலக்ட்ரான் தான் என்ன ஆகுது, இந்த 3 எலக்ட்ரான் தான் ஹைட்ரஜனோட பேரப் ஆகுது. பட் இந்த இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க அதை ஏன் இப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா லோன் பேரா இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இங்க அப்படியே பாருங்களேன், இது வந்து CH4க்கு, இதுதான் NH3க்கு. NH3க்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க லோன் பேர் தானே பிரசன்ட் ஆயிருக்கு. சோ எதனால அப்படின்னா இது என்ன ஆகல, பாண்ட்லயே பார்ட்டிசிபேட் ஆகல. பட் அரேஞ்ச் ஆகும்போது இந்த 4மே அரேஞ்ச் ஆகிருக்கு. சோ அதனாலதான் என்ன ஆகுது, இந்த 2 எலக்ட்ரான் இந்த எஸ்ல உள்ள 2 இருக்கு பாத்தீங்களா, நான் இதை வந்து நான் இங்க போட்டேன், இது கீழே. இந்த எஸ்ல உள்ள 2 எலக்ட்ரான் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா இந்த எஸ்ல உள்ள 2 எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். சோ அத தொட்டு தான் இது என்ன ஆகிருக்கு, லோன் பேரா பிரசன்ட் ஆகிருக்கு. சோ நம்ம இது ஆல்ரெடி வெஸ்பர்ட் தியரியில பார்த்திருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. லோன் பேரோட ரிப்பல்ஷன் வந்து நிறைய இருக்கும். அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் வந்து நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா லோன் பேர் பாண்ட் பேர், அதுக்கப்புறமா பாண்ட் பேர் இருக்கும். சோ இப்போ டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சரை தொட்டு இதனுடைய பாண்ட் ஆங்கிள் எனக்கு எவ்வளவு இருக்கும், பாண்ட் ஆங்கிள் தான் 2 ஆர்பிட்டலுக்கும் இடையில உள்ள ஒரு ஆங்கிள். ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாண்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். சோ பாண்ட் ஆங்கிள் வந்து எப்பவுமே டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து 109.5 டிகிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இங்க லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கிற தொட்டு லோன் பேரோட ரிப்பல்ஷன் வந்து நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா லோன் பேர் பாண்ட் பேரோட ரிப்பல்ஷன் வந்து நிறைய இருக்கும். சோ இப்போ இதுக்கும் ரிப்பல்ஷன் ஆகுற தொட்டு இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிப்பல்ஷனை தொட்டு என்ன ஆகும் அப்படின்னா கிட்டக்க வர ஆரம்பிக்கும். சோ இப்ப கிட்டக்க வந்த தொட்டு எனக்கு பாண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னா 109.5 டிகிரில இருந்து எனக்கு 107 டிகிரிக்கு வரும். நான் சொல்றது புரியுதான்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் NH3ல வந்து ஒரு லோன் பேர் பிரசன்ட் ஆயிருக்கிற தொட்டு
இந்த லோன் பேர் வந்து எனக்கு இப்படி பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நார்மலா டெட்ராஹெட்ரல் காம்பவுண்டுக்கு வந்து உள்ள பாண்ட் ஆங்கிள் வந்து 109.5 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இது மாதிரி 109.5 டிகிரிலேருந்து இது எதனால குறையுது அப்படின்னா இந்த லோன் பேர் பாண்ட் பேரோட ரிப்பல்ஷன் வந்து எனக்கு நிறைய இருக்கிற தொட்டு இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டக்க வர ஆரம்பிக்கும். ஸோ இது இப்படி கிட்டக்க வர தொட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் வந்து 109.5 டிகிரிலேருந்து 107 டிகிரிக்கு வரும். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப அடுத்து அதே மாதிரி H2O பாருங்க. சோ இப்ப NH3ல யாருக்காவது டவுட் இருக்கா? NH3 வந்து எதனால இப்படி இருக்கு அப்படின்றதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஷைடா டவுட் இல்லக்கா. புரிஞ்சதா? விஷ்ணுஜா புரிஞ்சுதுக்கா. ஓகே. வேற யார்? அகிலன் புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. கனகலட்சுமி புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அப்பப்ப கேளுங்க. இங்க வந்து பாண்ட் பேர் இருக்கும். எதனால அப்படின்னா இங்க லோன் பேர் பாண்ட் பேரோட ரிப்பல்ஷன் நிறைய இருக்கிற தொட்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் வந்து இப்படி தள்ளி இருக்கிறவங்க என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா கிட்டக்க வந்துருவாங்க. ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து 109.5 டிகிரிலேருந்து 107 டிகிரிக்கு வருது. ஓகேவா? இப்ப அடுத்து H2O பாருங்க. ஸோ இப்போ H2O மாலிகுல்ல நான் ஒரு ஸ்லைட் எதுக்கும் ஆட் பண்றேன். இதே மாதிரி தான் நடக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் நியூ ஸ்லைட் ஆட் பண்றேன். ஓகேயா? ஸோ இப்போ இங்க ஆக்சிஜன் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? அட்டாமிக் நம்பர் வந்து 8 கரெக்டா? ஸோ இப்போ ஆக்சிஜன் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? H2 ஓகே இது. ஓகே. ஆக்சிஜன் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 2s2 2p4 கரெக்டா? 8 வந்துருச்சா? ஸோ இப்போ இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்க. 1s2 இது வந்து O ஆட்டம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்க. இப்படி அரேஞ்ச் ஆகிருக்குமா? ஸோ இப்போ இது ஆல்ரெடி வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்லாம் இல்லை, இது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட் தான். ஸோ இப்போ இது எக்ஸைட்டட் ஸ்டேட்லயும் போச்சு அப்படின்னா இது ஆல்ரெடி என்ன ஆகும் அப்படின்னா இப்படி போச்சுன்னா இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க.